இப்படிப்பட்ட ஒரு பெண்மணி முதலாவது தனித்து இருக்கணும், யாரையும் தொடக்கூடாது. யாராவது அவளை தொட்டார்கள் என்றால் தீட்டுப்படுவார்கள். ஆனால் இந்த பெண்மணி அவர்கள் இயேசுவை தொட்டு விட்டார்கள். இயேசு கேட்கிறார், யார் என்னை தொட்டாருன்னு கேட்டோன்னே இந்த அம்மாவுக்கு நடுக்கும். என்னோட கூட ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்களேன், அந்த சமூகம் எப்படி நேரிட்டு இருக்கணும். இயேசு கேட்கிறார் அதிகாரத்தோட, யார் என்னுடைய வஸ்திரத்தை தொட்டா? கேட்டு விட்டு அவர் நடக்கவில்லை, நின்றுட்டார். நின்ன உடனே தெரிஞ்சிருச்சு நம்மாக்கு வந்து சொல்லணும். ஓடி வந்து பாதத்தில் விழுந்து அவங்க முழு காரியத்தை அவங்க அறிக்கையிடுறாங்க. நான் நினைக்கிறேன் இதுதான் நடந்திருக்கும். அந்த பெண்மணி சாஸ்திராங்கமாக இயேசுவின் பாதத்தில் விழுந்து அவள் அழுது கொண்டிருக்கும் பொழுது இயேசு முழங்கால் படியிட்டு அந்த பெண்மணியை அவர் தொட்டு தூக்கி எடுத்து முகமுகமாக அவளை பார்த்து மகளே 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 என்று அவளை பார்த்து அழைத்தாருங்க. அவளை பார்த்து சபிக்கவில்லை, அவளை பார்த்து கடிந்து கொள்ளவில்லை. உனக்கு எவ்வளோ இருக்கும், என்ன அதிகாரத்தோட என்ன தொட்டனெல்லாம் கேட்கல. அவரை பார்த்த உடனே அவர் சொன்ன வார்த்தை மகளே என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். வாசிக்கல அந்த மற்ற வார்த்தைகளை அவர் சொல்றாரு, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று இயேசு சொல்றார். இதை நான் பல இடங்களில் பார்க்கிறேன். இயேசு பலரை பார்த்து சொல்றார், உன் விசுவாசம் உன்னை விடுவித்தது, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கியது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இதனால தான் நம்ம அவரிடத்தில் வரும்பொழுது ஒரு எதிர்பார்ப்போடு வருவது அவசியம். அவர் எனக்கு செய்வார், அவர் எனக்கு இந்த விடுதலை தருவார் என்று எதிர்பார்ப்போடு வரும்பொழுது தேவன் அந்த விசுவாசத்தை கனப்படுத்துகின்றார். அது சொன்ன பின்பதாக எனக்கு அவர் அடுத்து சொன்னதான் எனக்கு ரொம்ப பிடித்தமான வார்த்தைகள். இந்த பெண்மணியை பார்த்து இயேசு சொல்றாரு, வாசிங்களேன், நீ சமாதானத்துடனே போய், நீ சமாதானத்தோடு போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். உன் வேதனை நீங்கி, சொல்லுங்களேன், உன் வேதனை நீங்கி. ஆண்டவர் பலரை பார்த்து இன்னைக்கு சொல்றார், உன் வேதனை இன்னைக்கோடு நீங்கும்பா, உன் கண்ணீர் இன்னைக்கோடு நிற்கப்படும், உன்னுடைய பிரச்சனை இன்றோடு கூட ஒரு தீர்வு வரப்போகின்றது. இன்றைக்கு தேவ பிரச்சனத்தில் நீங்கள் கதறி கொண்டு இருக்கலாம். என்னுடைய பிரச்சனை யாருக்கும் தெரியாது, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சூழ்நிலை யாருக்கும் தெரியாது என்று நீங்கள் குமுறலோடு கூட இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நாம் சேவிக்கின்ற இரட்சகர் உங்களை பார்த்து சொல்றார், உன் வேதனை இன்றோடு கூட நீங்கும்பா, உன்னுடைய கண்ணீர் இன்றோடு கூட நிறுத்த, இன்றோடு கூட உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை நான் கொடுக்கின்றேன். இன்றைக்கு நான் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிறேன். நீ சமாதானத்தோடு போ, சமாதானத்தோடு போ. நீ திரும்பி வந்த இடத்திற்கு நீ திரும்பி போகும் பொழுது நடக்க 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 அற்புதம் உன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். நீ வந்த வண்ணமாக திரும்பி செல்வதில்லை. இன்றைக்கு ஒரு தெய்வீக தொடுதலை பெற்றுக்கொண்டு இந்த வஸ்திரம், தேவனுடைய வஸ்திரத்தை இன்றைக்கு கை நீட்டி தோடுற மாத்திரத்தில் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ வருடமாக சத்துரு உங்களை கட்டுகளில் வைத்திருந்தாலும் அவருடைய வஸ்திர தொங்கலை தொட்ட மாத்திரத்தில் உங்களுக்கு விடுதலை உண்டாவதாக.